இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனேடிய ஊடகங்கள் வெளிநாடுகளின் தலையீட்டுக்கான இலக்குகளாக இருப்பதாக தேசிய பாதுகாப்பு குறித்த நாடாளுமன்ற குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான மீட்புக் கடனின் 3ஆம் பகுதியை வழங்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உள்நாட்டு மோதல்களில் மரணமானோரை நினைவேந்துவது தொடர்பாக ஆராய்ந்த நிபுணர் குழு அதன் அறிக்கையை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளது. நீட் தேர்வில் சிலருக்கு வழங்கிய கருணை புள்ளிகளை அகற்ற உள்ளதாக தேசிய தேர்வு முகாமை உச்ச நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இத்தாலியின் புகலியாவில் G7 அமைப்பின் 3 நாள் உச்சி மாநாடு இன்று ஆரம்பமாகிறது. வணக்கம். கனேடிய ஊடகங்கள் வெளிநாடுகளின் தலையீட்டுக்கான இலக்குகளாக இருப்பதாக தேசிய பாதுகாப்பு குறித்த நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேவிட் மேக்கென்டி தெரிவித்துள்ளார். மைய ஊடகங்கள் உட்பட்ட அனைத்து வகையான ஊடகங்களும் தீய சக்திகளின் தலையீட்டை எதிர்கொள்வதாக அவர் கூறினார். இவை ரகசியமான தகவல்கள் என்பதால் உதாரணங்களை தாம் வெளியிட முடியாது என அவர் கூறினார். சீனாவும் இந்தியாவும் கனேடிய ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்த நடவடிக்கை எடுத்ததாக தேசிய பாதுகாப்பு குறித்த நாடாளுமன்ற குழு கடந்த வாரம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எட்டோபிகோவில் நேற்று மாலை டிடிசி பேருந்து ஒன்றில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் ஆண் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்கானார். பெரி ரோட்டன் பார்க்லோன் ரோட் பகுதியில் பேருந்து ஒன்றில் 2 ஆண்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் தீவிரமடைந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் மீது குத்தப்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் திருடப்பட்ட மற்ற நபர் தப்பியோடிவிட்டார். இந்த சம்பவத்தின் போது பெண் ஒருவர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகி அந்த இடத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக துணை மருத்துவ பணியாளர்கள் கூறியுள்ளார்கள். உலகின் மிகவும் அழகான வாவிகளில் ஒன்றாக ஆல்பர்டாவில் உள்ள மோரியன் லேக் அமைந்திருப்பதாக கான்டே நெஸ்ட் டிராவலர் என்ற பயண சஞ்சிகை தெரிவித்துள்ளது. ட்ரக்கி மலையில் அமைந்துள்ள அழகான பல வாவைகளில் இதுவும் ஒன்றாக அமைந்துள்ளது. கனடாவில் அமைந்துள்ள வினிபெக் வாவியும் கனேடிய அமெரிக்க நாடுகளில் அமைந்துள்ள சுப்பீரியர் வாவி ஆகியன இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. யுக்ரைனுக்கு மேலும் சில ஆயுதங்கள் வழங்குவதாக கனேடிய அரசு அறிவித்துள்ளது. உக்ரைனுக்கு மேலும் சில ஆயுதங்களை வழங்குவதாக கனேடிய அரசு அறிவித்துள்ளது. கனேடிய படைகளின் பயன்பாட்டிலிருந்து அகற்றப்பட்ட சுமார் 2000 CR-B7 ராக்கெட் மோட்டார்களை முதல் கட்டமாக அனுப்புவதாக பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் இன்று பிரசலஸில் அறிவித்தார். கனடாவிடம் உள்ள 83,303 CR-B7 ராக்கெட் மோட்டார்களையும் உக்ரைனுக்கு அனுப்புமாறு கன்சர்வேட்டிவ் கட்சி நீண்ட காலமாகவே கோரி வருகிறது. 29 நனுக் தொலைவியக்க ஆயுத பொறிமுறைகளையும் 1,30,000க்கும் அதிகமான சிறிய துப்பாக்கிகளுக்கான ரவைகளையும் கனடா அனுப்பும் என பில் பிளேயர் கூறினார். கனடிய நாடாளுமன்றத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்திருக்கும் அபிவிருத்தி தொடர்பான குழுவின் முன்பாக கனடாவின் 5 பெரும் வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகளும் இன்று முன்னிலையாக உள்ளார்கள். கனேடிய நாடாளுமன்றத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்திருக்கும் அபிவிருத்தி தொடர்பான குழுவின் முன்பாக கனடாவின் 5 பெரும் வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகளும் இன்று முன்னிலையாக உள்ளார்கள். அண்மை காலத்தில் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனங்களுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் நிதியை இந்த வங்கிகள் வழங்கியுள்ளன. இது காலநிலை மாற்றத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து கேள்வி எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் கனடிய பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ, ஜெர்மன் சான்சலர் ஓலஃப் ஸ்கால்ஸ், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான், யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் கனேடிய பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ, ஜெர்மன் சான்சலர் ஓலாஃப் ஸ்கால்ஸ், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான், உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளார். ஆப்பிரிக்காவுடனான ஒத்துழைப்பு, காலநிலை மாற்றம், மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைன் போர் என்பன தொடர்பான கூட்டங்களிலும் அவர் பங்கெடுப்பார். இந்த 3 நாள் மாநாடு நிறைவடைந்த பின்னர் சுவிட்சர்லாந்து செல்லும் ட்ரூடோ அங்கு நடைபெறவுள்ள உக்ரைன் சமாதான உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்வார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசு ஊபர், டோர்டாஷ் போன்ற இணையதளம் மூலம் பணிக்கு அமர்த்தப்படும் பணியாளர்களுக்கான ஆக குறைந்த சம்பளம் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என அறிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசு ஊபர், டோர்டாஷ் போன்ற இணையதளம் மூலம் பணிக்கு அமர்த்தப்படும் பணியாளர்களுக்கான ஆக குறைந்த சம்பளம் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என அறிவித்துள்ளது. இத்தகைய நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு மணித்தியாலத்திற்கு ஆக குறைந்தது $20.88 சம்பளம் வழங்க வேண்டும் என அது தெரிவித்தது.
இது பிரிட்டிஷ் கொலம்பியா அடிப்படை சம்பளத்திலும் 20% அதிகமானது. வாகன பயன்பாட்டுக்கு கிலோமீட்டர் ஒன்றுக்கு 35 முதல் 45 வழங்கப்பட வேண்டும் எனவும் வாடிக்கையாளர்களின் பணம் முழுவதும் அவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என பிரிட்டிஷ் கொலம்பியா அரசு தெரிவித்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை இலங்கைக்கான மீட்பு கடனின் 2ஆம் மீளாய்வு குறித்த பணியாளர்களின் அறிக்கையை நேற்று அங்கீகரித்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை இலங்கைக்கான மீட்பு கடனின் 2ஆம் மீளாய்வு குறித்த பணியாளர்களின் அறிக்கையை நேற்று அங்கீகரித்தது. இதையடுத்து மீட்பு கடனின் 3ஆம் கட்டமாக $336 மில்லியன் உடனடியாக இலங்கைக்கு கிடைக்க உள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதிக்கான அளவீட்டு இலக்குகளில் சமூக உதவி கொடுப்பனவுகள் தவிர்ந்த ஏனைய அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் இவ்வாண்டு ஏப்ரல் இறுதி வரை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டமைப்பு இலக்குகள் நிறைவேற்றப்பட்டன அல்லது தாமதமாக நிறைவேற்றப்பட்டன எனவும் நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இருந்தாலும் இலங்கையின் பொருளாதாரம் தற்போதும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதாகவும் கடன்களை சமாளிக்கக்கூடிய நிலைக்கு செல்லும் பாதை கத்தி முனையில் நடப்பதை போன்று இருப்பதாக நாணய நிதியம் கூறியுள்ளது. சீர்திருத்தங்களின் வேகத்தை பேணுவதும் கடன்களை மறுகட்டமைப்பு செய்யும் முயற்சிகளும் பொருளாதாரத்தை நீடித்திருக்கும் முயற்சி பாதையில் கொண்டு செல்வதற்கும் சமாளிக்கக்கூடியதாக கடன்களை மாற்றுவதற்கும் இன்றியமையாதது என நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கை நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஷான் சேமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்பு கடனின் 3ஆம் பகுதிக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமை பலமான கொள்கைகளுக்கும் நீடித்திருக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். இலங்கை நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஷான் சேமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்பு கடனின் 3ஆம் பகுதிக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமை பலமான கொள்கைகளுக்கும் நீடித்திருக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபைக்கும் நிர்வாகத்திற்கும் இலங்கையில் உள்ள குழுவினருக்கும் இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் இணை தலைமையிலான உத்தியோகபூர்வ கடன் வழங்கிய நாடுகளின் குழுவுக்கும் சீனாவுக்கும் அவர் நன்றி வெளியிட்டுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட மூலம் உட்பட்ட சில சட்ட மூலங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலதிக காலம் தேவை என்பதால் சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கத்துடன் தாமதம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இலங்கையில் உள்நாட்டு மோதல்களில் மரணமானோரை நினைவேந்துவது தொடர்பாக ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் அறிக்கையை மே 31ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்ததென ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்நாட்டு மோதல்களில் மரணமானோரை நினைவேந்துவது தொடர்பாக ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் அறிக்கையை மே 31ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்தது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் சனாதனன் உட்பட்ட பலர் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் இந்த குழு மக்கள் கருத்தறியும் அமர்வுகளை நடத்தியது. முக்கிய இடம் ஒன்றில் குறியீட்டு சின்னமான கட்டிடம் ஒன்றில் போர் மற்றும் மீளிணக்க முயற்சிகளுடன் தொடர்புபட்ட வெளிப்பாடுகளை சேகரித்து வைக்க வேண்டும் என இந்த குழுவின் பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளது. இந்த போர் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான கூட்டு உறுதிப்பாட்டை வளர்க்கும் எனவும் அனைத்து சமூகங்களுக்கு இடையிலும் மீளிணக்கத்தை ஏற்படுத்தும் என குழு குறிப்பிட்டுள்ளது. சேருவிளவில் 1986ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி சிங்கள ஊர்காவல் படையினரால் படுகொலை செய்யப்பட்ட 21 தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று இடம்பெற்றது. ஊர்காவல் படையினரால் படுகொலை செய்யப்பட்ட 21 தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று இடம்பெற்றது. இலங்கை படை தாக்குதலால் இடம்பெயர்க்கப்பட்டு ஈச்சலம்பற்று பகுதியில் வசித்த மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற 3 அரசு அதிகாரிகள் உட்பட 21 பேர் ஊர்காவல் படையினரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் முதலிட விருப்பம் வெளியிட்ட 6 நிறுவனங்களில் 3ஐ இலங்கை அரசு இறுதி பட்டியலில் சேர்த்துள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி ரிச்சர்ட் நட்டோல் தெரிவித்துள்ளார். இந்திய நிறுவனங்கள் எவையும் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்தவில்லை என்றாலும் முதலிட விருப்பம் தெரிவித்த ஒரு தரப்பில் இந்திய பிரசன்னமும் இருப்பதாக அவர் கூறினார். தமது நிறுவனத்திடம் உள்ள விமானங்களின் எண்ணிக்கை எதிர்வரும் மாதத்தில் 21 22 அதிகரிக்கப்படும் என அதன் பின்னரான 3 மாதங்களில் மேலும் 3 அதிகரிக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார்.
நீட் தேர்வில் கருணை புள்ளிகள் வழங்கப்பட்ட 1563 பேருக்கும் வழங்கிய கருணை புள்ளிகளை நீக்குவதாக தேசிய தேர்வு முகாமை உச்சநீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. தேர்வு எழுதும் நேரத்தை இழந்த மாணவர்களுக்கு 70 முதல் 80 புள்ளிகளை தேர்வு முகாமை வழங்கியதென குறை கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கருணை புள்ளிகள் அகற்றப்பட்டவர்களுக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி மீண்டும் நீட் தேர்வு நடத்தப்படும் என தேர்வு முகாமை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. குவைத்தில் புலம்பெயர்ந்த பணியாளர்கள் தங்கியிருந்த தங்ககம் ஒன்றில் தீ பரவிய சம்பவத்தில் மரணமான சுமார் 40 பேர் இந்தியர்கள் என தெரிய வந்துள்ளது. குவைத்தில் புலம்பெயர் பணியாளர்கள் தங்கியிருந்த தங்ககம் ஒன்றில் தீ பரவிய சம்பவத்தில் மரணமான சுமார் 40 பேர் இந்தியர்கள் என தெரிய வந்துள்ளது. கேரளாவை சேர்ந்த 24 பேர் மரணமாகி 7 பேர் காயமடைந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் மரணமானமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குவைத் சென்றுள்ள இந்திய வெளியுறவு ராஜாங்க அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பாதிக்கப்பட்டவர்களை இன்று மருத்துவமனை பார்வையிட்டார். புதுச்சேரியில் கழிப்பறையில் நச்சுவாயு தாக்கி 3 பெண்கள் மரணமான வீடு அமைந்துள்ள பகுதியில் இன்று மேலும் ஒரு பெண் மயக்கமடைந்தார். புதுச்சேரியில் கழிப்பறை நச்சுவாயு தாக்கி 3 பெண்கள் மரணமான வீடு அமைந்துள்ள பகுதியில் இன்று மேலும் ஒரு பெண் மயக்கமடைந்தார். இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் வசித்த பலர் உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள். இந்த பகுதியில் ஏன் இவ்வாறு நச்சுவாயு வெளியேறியது என நடத்தப்பட்ட ஆய்வில் வீடுகளிலிருந்து பாதாள சாக்கடைக்கான இணைப்புகள் முறையாக செயற்படாமை தெரிய வந்துள்ளது. அரசு செலவில் இந்த வீடுகளுக்கான பாதாள சாக்கடை இணைப்பு சீர் செய்யப்படும் என அரசு அறிவித்துள்ளது. ஓரிரு நாட்களில் இந்த பணி நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள சிக்கிம் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்து 5 பேர் காணாமற் போய் உள்ளார்கள். இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள சிக்கிம் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்து 5 பேர் காணாமல் போயுள்ளார்கள். மாங்கன் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையால் பாரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. வீடுகள் மூடப்பட்டு வீதிகள் தடைப்பட்டு மின் கம்பங்களும் அடுத்து செல்லப்பட்டுள்ளன. மீட்பு பணிகள் இடம்பெறுகின்றன. இத்தாலியின் தெற்கில் புக்லியாவில் G7 அமைப்பின் 3 நாள் உச்சி மாநாடு இன்று ஆரம்பமாகிறது. G7 நாடுகளின் தலைவர்கள், ஐரோப்பிய ஆணைக்குழு, ஐரோப்பிய சபை ஆகியவற்றின் தலைவர்களுடன் துருக்கி ஜனாதிபதி, ஜோர்டானின் மன்னர் உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களையும் இத்தாலி பக்க கலந்துரையாடல்களுக்காக அழைத்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் செலன்ஸ்கியும் இன்று மாநாட்டில் கலந்து கொள்வதுடன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் ஒன்றை செய்வார். பரிசுத்த பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸும் மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் பேச்சுகள் சிக்கல்களை எதிர்கொள்ளும் வேளையில் இஸ்ரேலிய படைகள் ரஃபாவின் மேற்கு பகுதியை நோக்கி முன்னேறி செல்கின்றன. புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தமது தாக்குதல்கள் நடைபெறுவதாக இஸ்ரேல் தெரிவித்தது. போர் நிறுத்த திட்டத்திற்கு ஹமாஸ் முன்வைத்துள்ள திருத்தங்கள் இந்த போர் நிறுத்த திட்டத்தை முழுமையாக நிராகரிப்பதற்கு சமமானது என இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் தமது நிலைப்பாடு புதியது அல்ல என ஹமாஸ் வலியுறுத்துகிறது. சூடானின் அல் ஃபஷீர் நகரத்தின் மீதான முற்றுகையை RSF துணைப்படையினர் கைவிட வேண்டும் என கோரும் பிரேரணை மீது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை இன்று வாக்களிக்க உள்ளது. மேற்கில் உள்ள டஃபூர் பிராந்தியத்தில் அரச படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இறுதி முக்கிய நகரமாக இது விளங்குகிறது. அங்குள்ள 8 லட்சம் மக்கள் கடுமையான ஆபத்தை எதிர்கொள்வதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அதிகாரிகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பிரித்தானியா முன்வைத்துள்ள பிரேரணை 2 தரப்பும் போரை நிறுத்த வேண்டும் என கோருகிறது. சீன மின்சார கார்கள் மீது 38.1% வரையான வரியை விதிக்க உள்ளதாக ஐரோப்பிய ஆணையம் அறிவித்துள்ளது. சீனா இந்த தொழில்துறைக்கு வழங்கும் அளவுக்கு அதிகமான மானியம் காரணமாக ஜூலை முதல் இந்த வரி விதிக்கப்படும் என அது தெரிவித்தது. சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டு ஐரோப்பாவில் விற்பனை செய்யப்படும் கார்கள் மீது வரி விதிக்கப்பட உள்ளது. தமது நலன்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சீனா தெரிவித்துள்ளது. டெஸ்லா தாபகரும் தலைமை செயல் அதிகாரியுமான எலான் மஸ்க் தமக்கு $56 பில்லியன் சம்பளத்தை வழங்குவதற்கு பங்குதாரர்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். டெஸ்லா தாபகரும் தலைமை செயல் அதிகாரியுமான எலான் மஸ்க் தமக்கு $56 பில்லியன் சம்பளத்தை வழங்குவதற்கு பங்குதாரர்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் டெஸ்லாவின் தலைமையகத்தை டெலவேர் மாநிலத்திலிருந்து டெக்சாஸுக்கு மாற்றுவதற்கு முதலீட்டாளர்கள் சபை முடிவு செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மஸ்குக்கு $56 பில்லியன் சம்பளம் வழங்கப்பட்டதை ரத்து செய்த டெலவேர் நீதிபதி இந்த முடிவை ஏற்றுக்கொள்வாரா என்பது அடுத்த கட்டமாக தெரியவரும்.
டெஸ்லா முதலீட்டாளர்கள் சபையினர் மஸ்குக்கு கடமைப்பட்டவர்கள் என நீதிபதி கூறி சம்பளத்தை ரத்து செய்திருந்தார். காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கில் நார்த் கிவு மாகாணத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்புடன் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோர் சுமார் 25 பொதுமக்களை கொலை செய்துள்ளார்கள். ஹாங்காங் ஜனநாயக குடியரசின் கிழக்கில் நார்த் கிவு மாகாணத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்புடன் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோர் சுமார் 25 பொதுமக்களை கொலை செய்துள்ளார்கள். நேற்று இந்த குழு கிராமம் ஒன்றில் சந்தை பகுதியில் கூட்டம் ஒன்றுக்கு வருமாறு அழைத்து பின்னர் அவர்கள் மீது சுட்டது என அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த குழு கடந்த வாரம் இதே மாகாணத்தில் கிராமங்கள் மீது நடத்திய தாக்குதல்களில் 80 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.